தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அலி லரிஜானின்னு ஒருத்தரை கொன்னாங்க இஸ்ரேல். அதுக்கப்புறம் பிரச்சனை பீக்குக்கு போயிடுச்சா? இந்த நேரத்துல வட கொரியால ஒரு பெரிய விஷயம் வர நடந்திருக்கு. கிம் ஜாங் உன் தான் திரும்ப ஆட்சி பொறுப்புல இருக்காப்ல. ஆனா அங்க நடந்திருக்கு பாருங்க, அவருக்கு எதிரா ஒரு சில பேர் மட்டும் ஏதோ எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்காங்க. புதுசா இருக்குல்ல, ஆனா வேற மாதிரி எதிர்ப்பு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். லாரிஜானி இவரை கொல்றதுக்கு இஸ்ரேல் படைக்கு இப்படித்தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஆர்டர் இஷ்யூ பண்ணாருன்னு இந்த போட்டோ வெளியிடப்பட்டுச்சு. ஆக்சுவலா இப்ப சமீப காலமா நெத்தன்யாஹூ சார்ந்து எந்த போட்டோ வீடியோ வெளியே வந்தாலும் இது டீப் ஃபேக்கு, ஏஐ, இது எவனை கிரியேட் பண்ணி வெளியே விட்டுருக்கான். ஏது உண்மை கிடையாது. அவரு உயிர் போயிடுச்சு, இதே உலகத்தை சொன்னா மறைக்கிறாங்க, அது இதுன்னு பல பேரும் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்ப இந்த போட்டோ வெளியா இருக்குங்க. ஸோ லாரிஜானியை கொல்ல ஆர்டர் இஷ்யூ பண்ண போட்டோவா இதை வெளியிட்டு இருக்காங்களே. இதை பத்தி நிறைய பேர் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியா முழுக்க. அதுவும் குறிப்பா ஈரான் ஆதரவாளர்கள். அவங்க சொல்றது, ப்ரோ இது ஒரிஜினல் போட்டோ கிடையாது. இவங்க நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணுவாங்களே, அதுல கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் வர ஒரு ஷாட்டு தான் இந்த ஷாட்டு. அதை அப்படியே கேப்சர் பண்ணி இப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு நெத்தன்யாஹூக்கு. ஆனால் இது இவருக்கு முன்னாடியே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சில காட்சிகளாக இருக்கட்டும், மற்ற ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டதா இருக்கட்டும், அதையெல்லாம் எடுத்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க. வெறும் உயிரோடு இருக்க மாதிரி பாவலா காமிச்சிட்டு இருக்காங்க. சம்திங் ஃபிஷியா இருக்குன்ற மாதிரி பல பேரும் டவுட்டை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவங்க காதுக்கு போகாம இருக்கும் இஸ்ரேலோட தலைமைக்கு. அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவங்களே சலிச்சு போயிடுவாங்க. இல்ல அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்லியே. நீங்க என்ன மக்கள் நினைக்கிறீங்க? நெத்தன்யாஹூ உயிரோடு தான் இருக்காரா, சேஃபா, இல்ல நிறைய பேர் சந்தேகிக்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஃபிஷியா நடந்துகிட்டு இருக்கா? ஓகே, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் இருக்கார்ல, அவர் இப்ப என்ன சொல்றாரு, ஈரான் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டது அப்படின்றாரு. உண்மைதான். ஒருத்தர் நினைச்சா அது எக்ஸிக்யூட் ஆகாது ஈரான்ல. எப்படி அமெரிக்கால ஒருத்தர் நினைச்சா எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு, ஒரு வாரி ஆரம்பிச்சிடறாரு, அதே மாதிரி ஈரான்ல நடக்காது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி இருக்குங்க. 10 லேயர்ஸா பிரிச்சிருப்பாங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதை பாருங்க. ஹையார்கி எப்படி வருது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஈரான் எப்பவுமே ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டது. அதனால லாரிஜானியை மட்டும் இல்லை, நீங்க யாரை வேணாலும் கொள்ளுங்க, அடுத்தடுத்து ஒரு தலை வந்துகிட்டே இருக்கும். ஈரான் மக்களை காக்க ஈரான் மக்கள்ல இருந்து வர்ற நாங்க அடுத்தடுத்து வந்துகிட்டு இருப்போம். நீங்க எத்தனை பேர் கொன்னாலும் எங்களுக்கு அது தேவையே இல்லை. ஆனா கொல்லப்படுற ஒவ்வொருத்தரையும் நாங்க தியாகிகளா மட்டும்தான் பார்ப்போம்னு சொல்லியிருக்காருங்க. நாட்டு மக்களுக்காக உயிர் நீத்தவங்களாதான் நாங்க அவங்கள பார்ப்போம். லாரிஜானி அப்படிதான் பாக்குறோம். ஸோ எனிமீஸ்லாம் தொடர்ந்து இது போல கில்லிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றீங்களா, இதுல உங்களுக்கு நோ யூஸ். நாங்க வீழ்வோன்னு மட்டும் நினைக்காதீங்க, எழுந்து வந்துகிட்டே இருப்போம்னு அவர் இப்போ ஒரு வீர உரையை நிகழ்த்திருக்காப்ல. ஏன்னா இந்த நேரத்துல ஈரானிய மக்களுக்கு தேவை இது போல எழுச்சி உரை தான். அதாவது அவர் நிகழ்த்தி இருக்காரு. ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னும் லாரிஜானியை கொண்டதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல அடிக்க ஆரம்பிச்சாங்களே, அந்த அடியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. ஈரானு கிளஸ்டர் வார்ஹெட்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருக்காங்க மக்களே இஸ்ரேல் மேல. ஈரானு இந்த சைரன்ஸ் எங்க பாத்திரம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் முழுக்க. அதுவும் ஒரு குண்டு 2 குண்டுலாம் இல்ல, வருது கிளஸ்டர்ஸ், கொத்து கொத்தா வருது, ஒரு வெப்பனும். அப்படி ஒரு இடத்துல விழுறதெல்லாம் நீங்க பார்க்கணுமே, பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். We have to go. Okay. Inside now. Coming. ஒரு பக்கம் இஸ்ரேல மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் கல்ஃபையும் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க ஈரானு
இந்த ஜிசிசி இருக்குல்ல, அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்னு சொல்லுவோம் பாருங்க. இதுல இருக்கிற நாடுகள்லயே ஈரானோட தாக்குதலுக்கு அதிகமா முகம் கொடுத்திருக்க நாடு எது தெரியுமா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். செம்மடி அடிச்சிட்டு இருக்கு ஈரான் அங்க இது வரைக்குமே. அதான் இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3000 ப்ரொஜெக்டைல்ஸை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே பிரயோகிச்சிருக்காங்க ஈரான். எவ்வளோ பெரிய அடியில் கல்ஃபில் அடி பெருசாக விழுதுன்னு பார்த்தா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு தனியாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஈரான். இப்போ இந்த ஈரானோட மிசைல் ஒன்று ஆஸ்திரேலியாவோட மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, அதுவும் யூஏஇல இருக்கிறது தான், அந்த ஹெட் குவார்ட்டருக்கு அருகில் போய் விழுந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அருகில் அடிச்சிருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ்குள்ளே போச்சா இல்லையான்றது இதுக்கப்புறம் ஐஆர்ஜிசி சொன்னால் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆக்சுவலாக அந்த அட்டாக் நடந்திருக்க விஷயம் இருக்குல்ல, இந்த மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அருகில், இதை ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கால ஆண்டனி ஆல்பனீஸ் அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா இப்போ கெஞ்சாத குறைய கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, ஐயா ஹார்மோஸ்க்கு வாங்க, நீங்கள் வாங்க, வரலன்னா அவ்வளோதான், நீங்கள் வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் சும்மா கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன், நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பிதற்றிக்கிட்டு இருக்காரா. இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் ஜிசிசிலேயே அதிகமாக அடி வாங்கினவங்க ஈரான் கிட்ட, இவங்க இப்போ ரெடியாக இருக்காங்களாமா. இந்த தகவல் வெளியாக இருக்கு. இந்த ஹார்மோஸை எப்படியாவது ரீஓப்பன் பண்ணணும், இதுக்காக அமெரிக்கா போராடுதில்ல, அது கூட நாங்களும் போராட ரெடியாக இருக்கோன்னு அந்த யுஏஇயோட ஃபோர்ஸ் சைடில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் மட்டும் வெளியாக இருக்குங்க. இது அந்த கவர்மெண்ட் மறுக்கவும் செய்யலாம், இல்லைனா சரின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள மேபி அந்த ஒரு பிரேக்கிங் நம்மளுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இதனால பெரிய தாக்கம் தானே ஏற்படுமா கேட்டீங்கன்னா, ஆல்மைட்டி அமெரிக்கன் ஃபோர்ஸாலேயே பெருசாக முடியாத விஷயம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஃபோர்ஸால் பெருசாக சாதிக்க முடியாதுங்க. ஏன்னா மனப்புறமா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஈரான் ஏற்கனவே யுஏஇ மேலே கோவத்தில் இருக்கு. நான் சொல்கிற இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க, அமெரிக்க படையோட யுஏஇயும் சேருது வைங்க, இதுக்கப்புறம் அடி இன்னும் பெருசாக விடும் யுஏஇக்கு. இந்த ஜிசிசியில் ஏற்கனவே அடி வாங்குற பெரிய தரப்பு இவங்க தான். இது இன்னும் அடுத்த லெவல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த கல்ஃபோட எனர்ஜி செக்டார் இருக்குல்ல, இதுல ஈரான் இதுக்கப்புறம் அதிகமாக அடிக்க போதான். இதை ஐஆர்ஜிசியே சொல்லிட்டாங்க வேற. இதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல என்னென்ன நடக்க போதோ. ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் கரெக்டா ஒரு மேட்டர் சொல்லியிருக்காருங்க. என்ன தெரியுமா, ஒருவேளை அமெரிக்கா இந்த ஹார்மோஸ் பகுதியை செக்யூர் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என்ன, கிட்டத்தட்ட இன்னும் அங்க ஃபுல்லா கண்ட்ரோல் ஈரான் கிட்ட தானே இருக்கு, அமெரிக்கா கிட்ட இல்லையே. ஓகே, அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா யூரோப்பியன் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, நாங்கெல்லாம் எங்களால் மட்டும் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய அமெரிக்க இராணுவத்தாலே முடியாத விஷயத்த நாங்கள் மட்டும் பண்ணிட முடியுமா? ஸோ இதுக்கு தான் சொல்கிறோம், இந்த அரப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஈரான் ரெண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேசி ஒரு டீலை போட்டுடலாம்ப்பா, ஒரு அக்ரிமெண்ட்டை. உலக நாடுகளுக்கு அதான் சேஃபு. அதை விட்டு நீ பெருசா நான் பெருசான்னு அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஜெர்மன் சான்சலருக்கு முன்னாடி இதே தான் சொன்னாப்ல கிட்டத்தட்ட, ஏங்க இது நேட்டோட சண்டை கிடையாது, நீங்கள் ஆரம்பிச்ச கேம்பெயின் நீங்களே இஸ்ரேல் சேர்ந்துக்கிட்டு இதில் எங்களை கூப்பிட்டு நாங்கள் எங்கே வர முடியும், நாங்களே வர முடியாது, எங்களோட ஃபோர்ஸ் இறக்க முடியாதுன்னு ஜெர்மனோட சான்சலர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அமைஞ்சிருக்குல்ல. ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்றாரு, ஹார்மோஸ் இந்த போருக்கு பிற்பாடு பழைய ஹார்மோஸ் மாதிரிலாம் இருக்காது அப்படின்ட்டாரு. இது என்ன ஒரு விஷயம் சொல்றாப்புல, ஹார்மோஸோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் சீர்குலைச்சிருச்சு பயங்கரமா. இந்த கான்ஃபிளிக்ட் எங்களுக்கு எதிராக பண்ணி சீர்குலைச்சிட்டாங்க. ஸோ பழைய விதிகள் இருக்குல்ல ஹார்மோஸ் சார்ந்து, அது இதுக்கப்புறம் எப்படிங்க போகிற போருக்கு பிற்பாடு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நியூ செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஒன்று உருவாக்கப்படும்னு சொல்றாரு. இதைத்தான் ஏற்கனவே ஹிண்டாக கொடுத்திருந்தார் ஈரானோட அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ். இப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு, ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கொண்டு வரணும் ஹார்மோஸுக்கு அப்படின்றாரு. அதில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஈரான் சொல்ற கண்டிஷன்ஸாக பெரும்பாலும் இருக்க போகுது. மற்ற தரப்பு எது சொன்னாலும் அது காது கொடுத்து கேட்கப்படாது. பிகாஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ராஜாவே ஈரான் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அமெரிக்காவோட சர்வாதிகாரம் இருக்குல்ல, நான் சொல்லலைங்க, அவர் சொல்றாரு, அமெரிக்காவோட சர்வாதிகாரம் இந்த ஹார்மோஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிறத நாங்கள் விரும்பலை, விடவும் மாட்டோம்ட்டு அவர் இப்போ சூழல் வச்சிருக்காரு. இந்த கதையின் நாயகனா இப்போதைக்கு உலகம் முழுக்க பார்க்கப்பட்டு இருக்குது யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன நாட்டோ கண்ட்ரிஸ் இவ்வளோ கூப்பிடுறேன், ஒருத்தர வரமாட்டீங்க, உங்களுக்கு ஒரு காசு வேணும்னாக்கா நாங்கள் எவ்வளோ வாரி அரைக்கிறோம், நேட்டோ அமைப்பில் இருக்கிற நாடுகள்லையே நீங்கள் எல்லாம் சேர்த்து கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கான்ற ஒரே ஒரு நாடு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ டாலர்ஸை கொட்டி கொடுக்குறோம்ல, அதெல்லாம் எதுக்காக? உங்கள் நாடுகளோட பாதுகாப்புக்காகவும் சேர்த்து தான். ஆனால் இப்போ அமெரிக்கா ஹெல்ப்புக்கு கூப்பிடுதுன்னா ஒருத்தர் வரமாட்டீங்க, ஒரு நேட்டோ கண்ட்ரி வரமாட்டுது ஃபோர்ஸ் இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன அமைப்பு? ஃபியூச்சர் இருக்கிற நேட்டோக்கு அது இல்லாமல் போயிடும்ன்றதை நான் நினைக்கிறேன். அமெரிக்கா ஏற்கனவே இந்த போரில் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கு, நீங்கள் வரலாம் கூட பரவாயில்ல, நாங்கள் ஜெயிச்சிடும்னு சொல்கிறாரு. அப்புறம் இது கூப்பிடணும், கூப்பிடலாமல் விட்டுலாமே. கடைசி ஒரு இடத்துல நம்ம சொல்கிறாரு, இந்த ஜப்பான், ஆஸ்திரேலியா, அப்புறம் சவுத் கொரியா, நீங்கள் கூட வரல பாத்தியா இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்ல அமெரிக்கா சப்போர்ட்டா? வருத்தம், எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அதாவது எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, நீங்கள் வாங்கன்னு உதவிக்கு கேட்குறாரு ஓப்பனா. இதை தான் ஈரானும் பயங்கரமாக சர்க்காசமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஆனா மற்ற நாடுகள் வரலன்றதை அவரே சொல்லிட்டு சும்மா தான் கூப்பிட்டுன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி புரிஞ்சதுன்னே தெரியல அவரோட ஸ்டேட்மெண்ட். ஈரானோட கட்டம் அல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, இதோட கமாண்டரான மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லா இவர் என்ன சொல்றாரு இப்போ, ட்ரம்ப் இதுக்கே எப்படின்னா எப்படி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க பார்க்க வேண்டிய சர்ப்ரைஸ் இன்னும் நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காரு. என்ன சர்ப்ரைஸ் என்னவோ தெரியல மக்களே, அவர் சொல்லியிருக்காரு. இது மோர் டெவாஸ்டேட்டிங் ரெஸ்பான்ஸ் இப்போ ஆன் தி வேல இருக்கிறதா சொல்றாரு. இது வரைக்கும் அடிச்சது போதாதாமா அமெரிக்க பேசஸையும் இஸ்ரேலையும், இதுக்கப்புறம் இன்னும் பெரிய அடி வந்துகிட்டே இருக்காமா. இது ஆக்சுவலா நீங்க சரண்டர் ஆகிற வரைக்கும், இட் மீன்ஸ் இஸ்ரேல் அமெரிக்காவும் நாங்க இந்த போர்ல தோத்துட்டோம், போரை நிறுத்திப்போன்னு சொல்ற வரைக்கும் நாங்க அடிக்கிறது நிறுத்த மாட்டோம், அடிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களோட இமேஜினேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஈரான் சரணடையணும், மண்டிகிட்டு சரணடையணும், ஆயுதங்களை போடணும், அதுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காதுப்பா. அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வந்துருச்சு. அது இந்த காலம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் அமெரிக்கா சொல்றதா சட்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, இனிமேது கிடையாது. உலகத்தோட வளர்ந்து வரும் நாடுகளும் சட்டம் போடலான்ற மாதிரி விஷயத்தை தான் ஒரு இனிஷியேட்டிவா ஈரான் கொண்டு போறதா சோஷியல் மீடியால பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நார்த் கொரியா, இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு, செம யூனிக்கான ஒரு விஷயம். என்னன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு நார்த் கொரியால. ப்ரோ, அங்க கிம்மோட ஃபேமிலி தான் ஃபுல்லா பரம்பரையா ஆள போறாங்க. அதுக்குன்னா எலெக்ஷன் கேட்டீங்கன்னா அவங்கள சொல்லலைங்க ஜனநாயக நாடுன்ற மாதிரி, மேபி அதுக்காக கூட இருக்கலாம். கிம்முக்கு பார்த்தீங்கன்னா 99.97% ஆதரவு கிடைச்சிருக்கு வாக்குகள். நான் ப்ரோ எப்படி 0.3% குறைஞ்சது, இது அடுக்காது, அங்க அப்படியே இருக்க வாய்ப்பு இல்லையே. அவரோட போட்டோல டஸ்ட் இருந்தாலே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இது போல எதிர்க்கிற தைரியம் யாருக்கு வந்துச்சு கேட்டீங்கன்னா 0.03% அப்போஸ் பண்ணிருக்காங்களே இவங்க. அன்ன போஸ்ட்ல இவர் வந்திருக்காப்ல அதிகாரத்துக்கு. யாரு, நம்ம கிம், அவர் ஃபேமிலி தான் ஃபுல்லா ஆளும். ஸோ இதுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ற மாதிரி இந்த பெண் இருக்குல்ல, அதுல வேட்பாளர்கள் பேரை அழிச்சிருக்காங்க. எப்படி அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்காங்க, எப்படி அதிகபட்சம் இவ்வளவுதான் பண்ண முடியும் நார்த் கொரியால. மற்றபடிலாம் இங்க பண்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட் வாய் தரதெல்லாம் பண்ணாக்கா கதை முடிஞ்சிருவாங்க. ஆக்சுவலா 1957 இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நார்த் கொரியால எதிர்ப்பு பதிவாயிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் எவ்வளவு சாஃப்டா பதிவாயிருக்கு பாத்தீங்கன்னா. இதுதான் கிம் ஜாங் உன்னோட ரெஜிம். அமெரிக்கா எதுக்காக கிம்ம தொடவே மாட்டுதுன்னு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கே மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஈரான் வல்னரபிளா மட்டும் இருந்துச்சுன்னா, இட் மீன்ஸ் வெனிசுலா இருந்துச்சுல, அமெரிக்கா வந்து அதிபரை தூக்குற வரைக்கும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. அது போல ஒரு நாடா மட்டும் ஈரான் இருந்துச்சுன்னு வைங்க, என்னது அது கதி என்னவாயிருக்கும், அமெரிக்கா என்னென்ன பண்ணிருக்கோம். சோ எல்லா நாடுகளுக்கும் டிஃபென்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்றது இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் மக்களே உங்களுக்கு. அந்த டிஃபென்ஸ்ல ஈரான் ஒரு படி மேல இருக்குல்ல, இத அமெரிக்கா ஓரளவுக்கு சீர்குலைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா ஈரான் இது வரைக்கும் உலகத்துக்கு காமிச்சது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், அவங்க மெயின் பிக்சரா புது மிசைல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகம் தாங்காதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.